எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இவங்க என்னுடைய பொண்ணு பூஜா ஸ்ரீங்க. நாங்க துபாய் ஜேவிசில இருக்கிற சர்க்கிள் மால் போயிருந்தப்போ டிஃபரெண்டான கம்மியும் ஜெல்லிபீனும் பார்த்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசை இருந்தது. தாம் பெற்ற இன்பம் இவ்வையுலகமும் பெறணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது எப்படி இருக்கு, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னுட்டு உங்களுக்கும் சொல்லணும்னு என் பொண்ணுதான் ஐடியா கொடுத்திருந்தாங்க. அதனால இந்த 2 கம்மியும் ஜெல்லிபீனும் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இது பாத்தீங்கன்னா கார்பன் ஜெல்லிபீனுடைய தி ஜெல்லிபீன் ஃபேக்டரிங்க. இதுல 36 ஹியூஜ் ஃப்ளேவர் இருக்குங்க. என்னென்ன ஃப்ளேவர் இருக்குன்னுட்டு அதோட டேஸ்ட் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க ஓபன் பண்ணிடலாம். இதுல என்னென்ன ஃப்ளேவர் இருக்குன்னுட்டு என்னோட பாப்பா சொல்லுவாங்க. இதுல என்னென்ன ஃப்ளேவர் ஜெல்லிபீன் இருக்குன்னுட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்ணு தெரிய மாட்டேங்குதுரா, ரொம்ப குட்டி குட்டியா போட்டிருக்காங்க. பிங்க் எது பிங்க்? நானா படிக்கிறேன். இதுல என்னென்ன ஜெல்லிபீன் ஃப்ளேவர் இருக்குன்னுட்டு என்னோட பொண்ணு சொல்லுவாங்க. சோ இதுல என்னென்ன ஃப்ளேவர் இருக்குன்னா பியர், பட்டர்ஸ்காட்ச், சார் லெமன், ஃபாரஸ்ட் ஃப்ரூட்ஸ், கோகனட், கோலா, டாங்கரைன், மார்ஷ்மெலோ, கிரேப், ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி, கேண்டி ஃப்ளாஸ், பொமோகிரனேட், கிவி, பபிள் கம், வைல்ட் செரி, பைனா கொலாடா, பைனா கோலாடா கொல்லடாவா? எங்க பைனா கொல்லாடான்னு போட்டிருக்காங்க. சோ இது வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றது கரெக்டான்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க. சோ இது வந்து எப்படி இருக்குன்னுட்டு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நாங்க சொல்றோம். சரிங்க, நீங்களே பிரிங்க. வாயே அசைக்காம நீங்களே பிரிங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, நானே பிரிச்சிடுறேன். இது வந்து பிரிச்சாச்சுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட்ஸ் இந்த மாதிரி கலர் கலரா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம் இதுல என்னென்ன ஃப்ளேவர் இருக்குன்னுட்டு. பாப்பா, நீ என்ன ஃப்ளேவர் ட்ரை பண்ற? என்ன கலர்? இதுல இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிப்போங்க. இது எல்லோல இருக்கு. இது என்ன ஃப்ளேவர்னு பார்த்துருவோம். இது பாத்தீங்கன்னா சோர் லெமன் போட்டிருக்கு. ஆக்சுவலி லெமன் ஃப்ளேவருங்க, புளிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பிட்டு பார்ப்போம். லெமன் ஃப்ளேவர் இருக்கு. லைட்டா புளிப்பு இருக்கு. ஆமா, புளிப்பு. அடுத்த ஃப்ளேவர் வந்து என்ன சூஸ் பண்ணி பாப்பா? பர்பிள் ஃப்ளேவர். அடுத்த ஃப்ளேவர் வந்து பர்பிள் கலருங்க. இது வந்து பபிள் கம் ஃப்ளேவர். எப்படி இருக்குன்னு பாப்போம். வாவ், சூப்பரா இருக்கு. பபிள் கம் அப்படியே பபிள் கம் மாதிரி இருக்கு. அப்படியே பபிள் கம் ஃப்ளேவருங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒயிட். ஓகே, இது வந்து செரி பிளாசம் சோடா ஃப்ளேவருங்க. சாப்பிட்டு பார்ப்போம். சோடா டேஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆரஞ்சு கலர் என்ன ஃப்ளேவர்னா பைனா கொலாடான்னு போட்டிருக்கு. எப்படி இருக்கும்னு தெரியல, டேஸ்ட் பார்ப்போம். ஆரஞ்சு டேஸ்ட் தான் வருதுல்ல. நெக்ஸ்ட் ஜெல்லி வந்து ப்ளூபெர்ரி ஃப்ளேவருங்க. இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியே ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் செம்மையா இருக்கு. அப்படியே ப்ளூபெர்ரி ஃப்ளேவருங்க. இதுல இருக்க ஜெல்லி ஃப்ளேவர்லாம் அப்படியே வந்து அந்த ஃப்ரூட் டேஸ்ட் வருது. எப்படிதான் இந்த ஃப்ரூட் டேஸ்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல, செம்மையா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து லெமன் அண்ட் லைம் ஃப்ளேவரு. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லைம் மாதிரி இருக்கா இல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே புளிக்குதுங்க, அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுது.
பட் எண்டிங்ல அந்த லைட்டான ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து கிரீன் ஆப்பிள் ஃப்ளேவருங்க, சாப்பிட்டு பார்ப்போம். கிரீன் ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. அப்படியே அது ஸ்மெல்லு அப்படியே கொண்டு வந்திருக்காங்க கிரீன் ஆப்பிள். இது பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவருங்க, சாப்பிட்டு பார்ப்போம். பைன் கிரேப் ஃப்ரூட் மாதிரி இருக்குது. பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் இல்லை. ஓ, இது பார்த்தா பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் மாதிரி இல்லைங்க, பைன் கிரேப் ஃப்ரூட் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. ஸ்ட்ராபெரியா ஜிஞ்சர்? இல்ல ஜிஞ்சர் இல்ல, கிரேப் இல்ல, ஸ்ட்ராபெரி ஸ்மூதி. சூப்பரா இருக்குங்க. அது வந்து ஸ்ட்ராபெரி ஸ்மூதி நினைக்கிறேங்க. ஸ்ட்ராபெரி பியூர் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வரல, ஸ்ட்ராபெரி ஸ்மூதின்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கு, அது போல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வாட்டர்மெலன் ஃப்ளேவர்னு சொல்லிட்டு இந்த டார்க் கிரீன்ல கொடுத்துருக்காங்க, ஒண்ணுதான் இருக்கு. ஸோ இது வந்து நாங்க 2 பேரும் ஆஃப் ட்ரை பண்ண போறோங்க. பாப்பா நீ கடிச்சிட்டு கொடு. வாட்டர்மெலன் ஃப்ளேவர் அப்படியே இருக்குங்க. வாட்டர்மெலன் ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. இந்த ஜெல்லிபின் பாத்தீங்கன்னா பியர் ஃப்ளேவருங்க, இது ஒண்ணுதான் இருக்கு. 2 பேர் ஆஃப் வந்து ட்ரை பண்ண போறோம். அப்ப பியர் தான். பியர் தான். அந்த ஸ்மெல் எல்லாம் எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியலங்க, சூப்பரா இருக்கு. இந்த ஜெல்லிபின் பேக்கெட்டுடைய பிரைஸ் பார்த்தோம்னா 5.99 AEDங்க. இது அடிபான இது என்ன ஃப்ளேவர்? இது ஃபாரஸ்ட் ஃப்ரூட்னு நினைக்கிறேன். இல்ல கேண்டி. இது ஃபாரஸ்ட் ஃப்ரூட் தான். இது ஏன்னா இது ப்ளூ கலர்ல இருக்கு. இது கொஞ்சம் பாருங்க. ஃபாரஸ்ட் ஃப்ரூட். திரும்பி மாத்திட்டீங்க. கரெக்ட்டா. ஃபாரஸ்ட் ஃப்ரூட். ஃபாரஸ்ட் ஃப்ரூட். இந்த ஜெல்லிபின் வந்து ஃபாரஸ்ட் ஃப்ரூட்னு இருக்கு. என்ன டேஸ்ட்னு தெரியல, பாப்போம். புளிக்கவே இல்லை. எனக்கு புளிக்குது. புளிக்கலையா? அப்படி வேற ஃப்ளேவர் நினைக்கிறேன். சில பீன்லாம் வந்து ஒரு ஃப்ளேவர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து சால்டட் இது வந்து சால்டட் கேரமல் ஃப்ளேவருங்க. பாப்போம் எப்படி இருக்குன்னு. உள்ள இருக்குடோ. செம்மையா இருக்குங்க. ஐயோ நல்லா இருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து இந்த பேக்கெட் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு ஏதோ ஒரு வேலை இருக்குன்னா இந்த ஃப்ளேவர் எல்லாம் கண்டுபிடி சாப்பிட்டு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா அழகா சாப்பிட்டு ஒரு 1/2 hour வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க. கேண்டி சூப்பரா இருக்குங்க. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கு வந்து துபாயில் இந்த சர்க்கிள்ல இருந்தீங்கன்னா இந்த கேண்டியை ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு. இது வந்து பேஷன் ஃப்ரூட் ஃப்ளேவருங்க, சாப்பிட்டு பார்ப்போம். உனக்கு பிடிக்கல பாப்பா? நல்லா இருக்க மாதிரி இருக்கு. பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஒயிட் கோகோனட் ஃப்ளேவர் பார்ப்போங்க. அப்ப அது என்ன ஃப்ளேவரு? தெரியல உங்களுக்கு. இது கோவா ஃப்ளேவர். கோவா ஃப்ளேவர் இருக்கு. நாங்க கோகோனட் ஃப்ளேவர் நினைச்சோங்க, ஆனா இது வந்து கோவா ஃப்ளேவர். சாப்பிடும் போதே தெரிஞ்சுது. ஏன்னா ஒயிட்லயே வந்து நிறைய இருக்கு. அந்த மாதிரி லைட்டா ஒரு டாட் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர்ல, அப்படின்னா ஏதோ ப்ளூ மிக்சிங் அப்படின்னு அர்த்தம். ப்ளூபெரி ஏதோ மிக்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது வந்து வெறும் பியூர் ஒயிட்டா இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா கோவா ஃப்ளேவர் வருது. இதுல எல்லாம் எல்லோ ஒயிட் அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால இந்த ஃப்ளேவருடைய இது தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஸ்பெரி ஃப்ளேவர்னு நினைக்கிறேங்க. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும்.
எனக்கு ராஸ்பெர்ரி தான். சாப்பிட்டோம் பாப்பா. எனக்கும் ராஸ்பெர்ரி மாதிரி தான் இருக்கு. நம்ம சாப்பிட்ரு. ஃப்ரெஞ்ச் வெனிலா. சரி அது 2 பேர் பிச்சு தின்னுப்போம். எடு 2 இருக்கா 1 இருக்கா? என்ன கலர் இது? 2. சரி கூட அதே கொடு. 1 தான் இருக்கு. 2 பேர் கடிச்சு சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் வெனிலா ஃப்ளேவருங்க. பார்த்தீங்கன்னா இது 1 தான் இருக்குது. ஸோ 2 பேரும் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். கடிச்சுக்கோ. அதான் பாப்பா அப்படியே வெண்ணிலா ஃப்ளேவருங்க. சூப்பர். இது என்ன ஃப்ளேவர்னு தெரியலங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ஃப்ளேவர்னு சொல்கிறோம். இது வந்து மார்ஷ்மெல்லோ ஃப்ளேவருங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலி எல்லாமே வந்து ஒரு ஸ்வீட் வந்து இருக்குது. க்ரீன் ஆப்பிள், லைம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து புளிப்பாக இருந்தாலும் எண்டிங் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்வீட்டாகவே இருக்குது. ஸோ இதில் எதுவுமே வந்து நம்மளை அப்செட் பண்ணுற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து மேங்கோ ஃப்ளேவருங்க. சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து மேங்கோவே கிடையாதுங்க. இது மேங்கோ இல்லைங்க, ஏதோ கேரமல் மாதிரி இருக்கு. பட்டர்ஸ்காட்சும். சாரி, பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவருங்க இது. இது வந்து வைல்டு செரின்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து 1 தான் இருக்கு. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றோம். எல்லாத்தையும் சாப்பிட்றது. சரிதான். வைல்டு செரி கொஞ்சம் புளிப்பு கலந்த இனிப்புல இருக்கு. நல்லா இருக்கு. ஒயிட்லயே இங்க நிறைய இருக்குங்க. என்ன ஃப்ளேவர்னே தெரியல. சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் எப்படி இருக்கு, என்ன ஃப்ளேவர் வருது அப்படின்னு. பாப்பா எனக்கு ஆப்பிள் டேஸ்ட் வருது பாப்பா. நம்ம காட்டடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு வேற டேஸ்ட் வந்திருக்கு, உனக்கு வேற டேஸ்ட் வந்திருக்காரு. எனக்கு வந்து கோகோனட் வரவே இல்லை பாப்பா. அது பார்த்தா எனக்கு டேஸ்ட் கோகோனட் மாதிரி இருக்கு. உனக்கா? சாப்பிட்டு பாரு. நீ மட்டும் ஒன்று அப்படியே போட்ட, எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கணும்ல, பாதி கடிச்சிட்டு. ஆப்பிள் வருதுல்ல புளிப்பா. எதுதான் ஸ்வீட்டாக இருந்துச்சு. இன்னும் தட்டா கோகோனட்டாக இருக்கும். நான் வேற ஒயிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஐயோ மறுபடியும் நீங்க இப்ப எடுத்து தின்றுக்கிறது பீச் பபிள் டீ. பீச் பபிள் டீ. அந்த பீச் பபிள் டீயும் அந்த செர்ரி இதுவும் வந்து ஒரே மாதிரி இருக்கு இல்ல? ஓகேங்க. இதுல வந்து திரும்ப திரும்ப அதே ஃப்ளேவர் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் வந்து நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். சூப்பரா இருக்கு இந்த கேண்டி, நல்லா இருக்கு இந்த ஜெல்லி பீன் கேண்டி. கண்டிப்பாக வந்து இந்த சர்க்கிளில் இருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் நியர்பை ஸ்டோரில் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூபி கம்மி லஞ்சுன்னு போட்டிருக்கு. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. இதுல என்ன லஞ்ச் அப்படின்னா எல்லாமே கம்மி தாங்க. இதுல என்னென்ன இருக்குன்னா கம்மி பீஸா, கம்மி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கம்மி பர்கர் இருக்கு, கம்மி கோகோ கோலா இருக்கு, கம்மி சாசேஜ் இருக்கு. இது எப்படி இருக்குன்னுட்டு பார்ப்போம். கட் பண்ணிடுவோமா? இன்னைக்கு ஜாலியா இருக்கேன் என் பொண்ணுக்கு. என்னென்ன ஃப்ளேவர் இருக்கு லஞ்சுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதை கம்மிலே பண்ணியிருக்காங்கங்க. குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணலான்னா என் பொண்ணுக்கு பீஸானா ரொம்ப பிடிக்கும். அது கம்மியில் பீஸா வந்திருக்கு. சரி பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போங்க. வாவ், இந்த மாதிரி அழகா பிரிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கம்மி பீஸா. எப்படி பாப்பா பிரிக்கிறது? அவளே பிடிச்சிடாப்பா விட்டுட்டு இருங்க. வந்துருச்சு. அழகா வந்துருச்சுங்க. எனக்கு இந்த பீஸ் வேணும்.
இதில் வந்து சில ஸ்ட்ராபெரிஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, கம்மி ஸ்ட்ராபெரியா காமெடி. ஓகே, வாங்க இந்த பீஸா பிடிக்கிற மாதிரியே சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பரா இருக்கு. பீஸா மாதிரியே இருக்கு இல்லைங்க. நெக்ஸ்ட் வந்து 2 பர்கர் கொடுத்துருக்காங்க. பிரிக்கவே முடியல பாப்பா. நான் பிரிச்சிட்டேன். நீ பிரிச்சிட்டியா? எனக்கு தான் பிரிக்க தெரியலையோ. நீ பிரிச்சிட்டேன். இங்கே பாருங்க, ஏதோ ஒரு குட்டி டப்பாவில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகா பர்கர் மாதிரி பர்கர் ஷேப்ல கொடுத்துருக்காங்க இந்த கம்மிய. ஆமாங்க. சாப்பிட்டு பார்ப்போம். ஓ வாவ், நம்மளும் குழந்தையாவே இருந்திருக்கலாம். வாவ், நல்லா இருக்குங்க. இந்த கம்மியில டிஃப்ரெண்டான ஃப்ளேவர்ல வருது. ரெட், ஒயிட், பீச், அது டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு. ஸோ செம்மையா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொக்கோ கோலா. பாப்பாக்கு ஒரு கொக்கோ கோலா, எனக்கு ஒரு கொக்கோ கோலா. ஆமா, இதுல மொத்தமா 4 கொக்கோ கோலா கொடுத்துருக்காங்க. ஆமா, எங்க ஃபேமிலிக்கு 4 பேர் இருக்கோம் இல்லைங்க. ஸோ அதனால 4 கொக்கோ கோலா கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கீழே போட்டு இருப்பியா பாப்பா? ஸோ அழகா இருக்குங்க. அந்த கொக்கோ கோலா பாட்டில் மாதிரியே இருக்கு. நான் பிரிச்சு காமிச்சிட்டேனே வியூவர்ஸ் கிட்ட. நான் பிரிச்சிட்டேனே. இங்க வருது ஜெல்லி ஆடுது. நானுங்க பிரிச்சிட்டேனே. சாப்பிட்டு பார்ப்போமா? கொக்கோ கோலா கூட குட்டியே எழுதி. நான் இந்த நேரத்துக்கு சாப்பிட்டுருப்பேன். சாப்பிட்டு பார்ப்போம். வா, புளிப்பு டேஸ்ட் செம்மையா இருக்கு. கொக்கோ கோலா ஃப்ளேவர் அப்படியே இருக்கு. ஆமா. நெக்ஸ்ட் சாசேஜ்ங்க. அழகா பிரிக்கிறோம். பாத்தீங்கன்னா இதான் சாசேஜுங்க. இவ்வளவு குட்டியான சாசேஜ் நான் இதுல தான் பார்த்துருக்கீங்க. கொஞ்சம் தான் வித்தியாசம் வருது. டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா இருக்கு. ஃபைனலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கம்மி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டு பார்ப்போம். வா, இங்க பாருங்க, அழகா கம்மி ஃப்ரைஸ்ங்க. இது சூப்பரா இருக்குல்ல. பாப்பா நீ எடுத்துக்கோ, நான் ஒன்று எடுத்துக்கிறேங்க. அப்படியே பொட்டேட்டோ ஃப்ரைஸ் மாதிரியே இருக்கு. ஆனா இது கம்மி ஃப்ரைஸ். சூப்பரா இருக்கு. இந்த யூபி கம்மி லஞ்ச் கோம்போடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 7.99 எழுதிங்க. இன்னைக்கு ரேட்ல ஒரு கிராம் 23 rupees வருங்க. அது 23 into 7.99 எழுதின்னு போட்டோம்னா ஐயனார் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்க, இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச இந்த கம்மிஸ் கேண்டிஸ் எல்லாம் பார்த்தோம். சூப்பரா இருந்ததுங்க. நானும் வந்து குழந்தைய இன்னைக்கு மாறிட்டேன்னு சொல்லணும். இதெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லஞ்ச் கோம்போ மாதிரி பீஸா, ரைஸ், சாசேஜ், பர்கர், கோலா கம்மிஸ்ல இருந்தது பார்த்த உடனேயே ஓகே நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படிதான் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னுட்டு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இந்த ஜெல்லி பீன் கேண்டியும் வந்து சூப்பராவே இருந்ததுங்க. ரியலிஸ்டிக்கான டேஸ்ட் இருந்தது. என் பொண்ணுக்கு எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா நான் ராஜேஸ்வரி. நம்ம சேனல் நேம் ராஜேஸ்வரி டைம்ஸ்ங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல டிஸ்ப்ளே
டிஸ்ப்ளே ஆகும். அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே என்கரேஜிங்கா இருக்குங்க. இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.